அதெல்லாம் வந்து கண் கலங்கி அழுத ஒரு காரியம். ஏன்னா என் வாழ்க்கையில் கோடி சம்பாதிக்கிறோம் இல்லை வெற்றியாளனாக மாறுறோம் அதெல்லாம் தாண்டி ஒரு வேலையை பல நாள் செஞ்சு தோற்று போனோம்ல, அது ஏன் தோல்வின்னு கண்டுபிடிச்சதே இந்த வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். அப்போ இது என்னன்னா வெறும் முன்னோர்களுக்கு ஆன்ம விடுதலை கொடுக்கறது இல்லைங்க, தீராத சாபம். குருக்கிட்ட நிந்தனை வாங்கியிருக்கலாம், உறவுகள்கிட்ட நிந்தனை வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து சாபம் வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் இன்னைக்கு தீர்ந்து போயிடும். இது வந்து ரொம்ப ஒரு இந்த பியூர் சோல் விடுதலை. சோல் வாங்கல, ஒரு சோல் வந்து இப்போ உயர்ந்த சோல் வந்து எனக்கு அட்டாச் ஆனதுனால தான் என்னால் ஒரு வேலையை செய்ய முடியுது. அந்த மாதிரி உங்கள் சோல் வந்து பரிபூர்ணமாக வேலை செய்யணும். அந்த சோல் வந்து மலர் மாதிரி மலர்ந்து வரணும்னா இந்த வேலை செஞ்சால் தான் நடக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. லைஃப்பில் வந்து ஒவ்வொரு மனிதனும் ஆத்மார்த்தமாக இதை செய்யப்படணும். நீங்கள் இந்த தமிழ் சமூகம் மட்டும் இல்லை, உலக பாரம்பரியத்திலேயே தொன்மையான நம்ம யோகிகள் சமூகம், யோகிகள்னு தியானம்னு ஒருத்தன் உட்காரான்ல, இந்த ஆன்ம விடுதலை செய்யாமல் எவனுமே உட்கார முடியாது. எந்த குருமாரும் ஆன்ம விடுதலை கொடுக்காம அவனுக்கு தியானம் கற்றுக் கொடுக்க மாட்டான். சில குரு சொல்லாமல் அவனே அவன் கையை அவனுக்கு தெரியாமல் அவனுக்கு செஞ்சுருவான். அதனால தான் அதிகபட்சமாக இந்த யோகிகள் பரம்பரை பார்த்தீங்கன்னா கடற்கரை நதிக்கரை ஓரமாக தான் உட்காந்துருப்பான், இல்லைன்னா காடுகளில் அருவிகள் பக்கத்தில் உட்காந்துருப்பான். ஏன்னா நீரையும் அவனையும் பிரிக்கவே முடியாது. நீரை வச்சு பல வேலை செய்வான். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே ராமன் அப்படிங்கிற ஒரு பிரகாசத்தை உணர்ந்த இடமே இந்த இடம். அவனே இந்த மண்ணை பிடிச்சி ஒரு வேலை செஞ்சிருக்கிற இடம். அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடம்னு பார்த்துக்கங்க. இலங்கை இருக்குல்ல, இலங்கையே வந்து இந்த இடத்துல உட்காந்து வேலை செஞ்சாதான் இலங்கை சுதந்திரம் கிடைக்கும். இலங்கை நாடே வரணும். அந்த சுத்தம் அந்த உலகத்தில் எவனுக்கும் தெரியாது. அங்கே ஏன்டா போர் நடக்குதுன்னா அவன் அந்த நாடே வந்து இங்கே சிவலிங்கத்தை பிடிச்சிட்டு உட்காந்தா அந்த நாட்டில் அமைதி வந்துடும். அந்த நாடு இப்போ எதுவும் இருக்கு, சாபத்தில் இருக்கு. எவனோ ஒரு முனிவன் சபிச்சிட்டான், போடா நிம்மதியாக இருக்காதுடான்னு. அந்த நாட்டில் ஏதோ ஒரு எவனோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். புரியுதுங்களா? ராமன் காலத்தில் ஆரம்பித்து இன்ன வரைக்கும் சிலோன் அமைதியாக இருக்கா? பல நாடுகளில் குண்டு உழுவுதுன்னா அது கலவரம் இல்லை, சாபம். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சாபம். இந்த சாபம்ங்கிறது என்னன்னா வார்த்தையால் கூட இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகளில் கூட ஒரு ப்ராப்ளத்தில் பிரிஞ்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டது எல்லாமே சாபமாக மாறிடும். பதிவும் வாங்க, அந்த பதிவை வெளியில் எடுக்கணும். இந்த சுவாசம் சக்தி வாய்ந்த செயலை கற்றுக் கொடுக்கும், சக்தி வாய்ந்த செயலை செய்ய வச்சிரும். அவ்வளோதான் செயல். யோகியாகப்பட்ட அத்தனை பேரும் இரு சுவாசத்தை கவனித்து சுவாசத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனை அந்த உயிரை நிலைநிறுத்தியிருந்தாலும் அதை வெளியில் அழகாக எடுத்துகிட்டு வருவான். அதுதான் சமாதியிலேருந்து அவன் உடலை பிரித்து போகிறான்னு சொல்கிறான்ல, அவனே இப்படி தான் செய்கிறான். அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் சுவாசத்தை கவனித்து உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்க போகிறீங்க. உங்கள் சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆயிக்க போகிறீங்க. யத்ரைவ யத்ரைவ மனோமதியம் தத்ரைவ தத்ரைவ தவ ஸ்வரூபம். யத்ரைவ யத்ரைவ மனோமதியம் தத்ரைவ தத்ரைவ தவ ஸ்வரூபம். யத்ரைவ யத்ரைவ சிரோமதியம் தத்ரைவ தத்ரைவ பதத்வயம் தே. Sa sari sa sa ni sa ri ni sa sa ni sa ri sa ni sa ri sa ni sa ri dum dum da ri ri sa sa ni sa sam ri ri sa sam sa ni sa sam ri ri sa sam sa ni ri sa ni sa sam sa ni ga da ri sa ri sa ni ri Saga
sariri sa sari gari gama gama dama maga 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 magari gari 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 sama maga ga ga mama Gamadani sa ni ni da sa da 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 ni ri 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 ni ni da da Guruve sharanam Guruve sharanam Guruve sharanam Guruve sharanam Pradosha Sivanayan ma sharanam Pradosha Sivanayan ma sharanam Guruve sharanam Guruve sharanam Guruve sharanam Guruve sharanam Pradosha Sivanayan ma sharanam Pradosha Sivanayan ma sharanam Paalnine dootum தாயினும் சாலப்பரிந்து நீ பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி எல்லாத்திலிருந்து நான் விடுதலை ஆகணுங்கிறது தான் நீங்கள் கடலுக்குள்ளே போய் செய்ய போகிறது. இந்த உலகத்தில் தலை சிறந்த எதுனா நீராடுறது. நீராடுறது எதுனா தன்னுடைய பாவத்தை அங்கேயே இறக்கி வச்சுட்டு வர்றதுன்னு அர்த்தம். குளிக்கிறது பேர் கிடையாது. பாவத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இடத்துக்காக தான் நீராடுறதுன்னு வச்சுருந்தாங்க. சித்தர்கள் என்ன பண்ணான்னா தன்னுடைய ஆற்றலையும் சக்திகளையும் நீராடி விட்டுட்டு வருவான். மற்ற சீடர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா உன் பாவத்தை அங்கே இறக்கி வை, நான் பல நாள் உயர்ந்த ஆற்றல் அங்கே வச்சுருக்கிறேன், அது எரிச்சிரும், அது ஒரு நல்ல செயல் செஞ்சிடணும். நீங்கள் பண்ண போகிறது இப்போ என்னென்னா உங்கள் செயல் எல்லாம் இருக்குல்ல, அந்த பாவத்தை நீராடுறதில்ல, அதை இறக்கி வைக்க போகிறீங்க. ஒரு பாரத்தை ரொம்ப நாள் தூக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ முன்னோர்களுக்கு ஒரு வேலை செஞ்சிட்டீங்க, உங்களுடைய செயலையும் சேர்த்து இந்த கடலுக்குள்ளே இறக்கி வச்சுட்டு வர போகிறீங்க. அப்போ ஆத்மார்த்தமாக 3 டைம் முழுகணும். இதுக்குள்ளே ஆத்மார்த்தம் இருந்துச்சுன்னா அதை உங்கள் லைஃப்பை நீங்களே கண்ணு கொண்டு பார்க்கலாம். என்ன பார்க்க வேண்டிய நீங்கள் திருப்பி என்னை மீட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. உங்கள் பாதையை உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நாளில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே தெரியும். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு சிறு வேலை செஞ்சால் கூட அதில் ஒரு நிம்மதி இருக்கும். தொடர்ந்து 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 சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதி நீய எங்கெழுந்தருளுவதி நீய அருளுவதி நீய குருவே சரணம் குருவே சரணம் பிரதோஷ சிவனாயன் மா சரணம் 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 குருவே சரணம் குருவே
शरणं प्रदोष शिवनायन्मा शरणं गुरुवे शरणं गुरुवे 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 शरणं प्रदोष शिवनायन्मा शरणं